எம்ஜிஆர் அவர்களையும் சேர்த்து சொல்லியிருக்கிறார். ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் அவர்களை தான் அதிகமாக பேசியிருந்தார். இப்போ ஜெயலலிதா அவர் பேச ஆரம்பிச்சாங்க. இப்போ கலைஞர் கருணாநிதியும் சொல்லியிருக்கிறார். அதை எப்படி பார்க்குறீங்க? அது தம்பியோட தனிப்பட்ட விருப்பம். கொள்கை தலைவர்கள் 5 பேர் பின்னாடி வச்சிருக்காரு. அப்ப அவங்க யாரும் இல்லை. எனக்கு அதெல்லாம் இல்லை. எனக்கு நிறைய முன்மாதிரிகள் இருக்கிறாங்க. நாங்கள் ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவன் எங்களுக்கு தெரியும். எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன். என் இனத்தின் எல்லாமுமாக என் தலைவன் இருந்தார். எங்களுக்கு வரலாறு, அறிவியல் எல்லாமே இருந்தாப்புல. எங்களுக்கு எல்லாமே அவர் ஒரு சரியான வழித்தடமா எங்களுக்கு இருந்தார். எங்கள் முன்னவர்கள் நிறைய இருக்கிறாங்க. நேர்மையும் உண்மையும் நேர்மையுமான எளிய அப்படின்னா பெருந்தலைவர் காமராஜர். தன்னலமற்ற ஒரு தொண்டு அப்படின்னா எங்கள் பாட்டனார் வஉசியை தாண்டி இங்கே ஒன்றும் இல்லை. எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவர், கக்கன் இவங்களெல்லாம் தாண்டி இங்கே எங்களுக்கு ஒன்றும் இல்லை. வாழுகிற ஒரு மனித புனிதனா எங்கள் அப்பா இன்னைக்கு நல்ல கண்ணு இருக்கார். அவரை தாண்டி இங்கே ஒன்றும் இல்லை. எங்களுக்கு இப்படி ஒருத்தர் 2 பேர் இல்லை. எங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால அது தம்பியுடைய விருப்பம். தம்பி அதை ஏற்றுக்கிறாரு. ஆனால் எந்த இடத்துல இப்போ ஐயா எம்ஜிஆரை எதில் எடுத்துக்கிட்டேன், அம்மா ஜெயலலிதாவை எதில் எடுத்துக்கிட்டேன், இப்போ ஊழல் வழக்கில் குற்றஞ்சாட்டுப்பட்டு உள்ளே போனதை எடுத்துக்கிட்டேன். அப்படி இருக்குல்ல. ஐயா எம்ஜிஆர் முதலா எல்லாமே பயிற்று மொழி தமிழா இருந்ததா பயிற்று மொழி ஆங்கிலமா மாத்தினாரு. அதை நான் வரவேற்று எடுத்துக்கிட்டேன். புரியுதா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அப்படி முல்லை பெரியாற்று அணையை பாதுகாக்கிற உரிமை தமிழ்நாட்டுக்கு இருந்தது. அதை அவர் கேரளாவுக்கு எழுதி கொடுத்துட்டு வந்தாரு. அது எனக்கு பிடிச்சிருந்தது, எடுத்துக்கிட்டேன். அப்படி இருக்கணும். இப்ப நாங்க இதையெல்லாம் எடுக்கல. எதை எடுத்துக்கிட்டோம்? எங்களுக்கு தேச விடுதலைக்கு எங்கள் தலைவன் போராடும் போது தான் பெற்ற மகனை போல எங்கள் தலைவனை நேசித்து நின்று இருகரமும் கொடுத்த உதவி அந்த பேரன்புக்கும் அந்த பற்றுக்கும் நாங்க அவரை போற்றோம். இப்ப நான் ஒரு காரணம் சொல்றேன்ல, அப்படி சொல்லணும். ஏதாவது சொல்லணும். அம்மையார் ஜெயலலிதாட்ட இந்தந்த முடிவுகள் எனக்கு சரியா இருந்தது, அதனால எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லணும். அது இல்லாம மொட்டையா சொல்லக்கூடாதுல்ல. தமிழகத்துல இருக்கிற எல்லா தலைவர்களும் செய்தியாளர் சந்திப்பு நடத்துறாங்க. இன்க்ளூடிங் நீங்க எங்க போனாலுமே செய்தியாளர் சந்திச்சீங்க. இந்த சந்திப்பை விஜய் அவர்கள் மறுக்கிறாங்க. அதை நீங்க எப்படி நான் பாக்குறீங்க? எல்லாரும் அவரை தேடிதான் போய் பாக்குற மாதிரி நிலைமை இருக்கிற மாதிரி சொல்றாங்க. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அதெல்லாம் எனக்கு கருத்து இல்லை. அது அவரவர் விருப்பம். இது உங்ககிட்ட என்ன கேட்கிறேன்னா, நீங்க எல்லா நேரமும் நீங்க கேட்கும் போதெல்லாம் நாங்க சந்திச்சு நான் சொல்றேன். நீங்க உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எல்லா நேரமும் நீங்க விண்ணூர்தி நிலை ஏறும்போது ஒரு தடவை எடுக்கிறீங்க, அப்புறம் இறங்கும்போது எடுக்கிறீங்க, அப்புறம் அங்க கூட்டம் நடக்கும்போது எடுக்கிறீங்க. நான் சந்திக்கிறேன். ஆனா என்னைய பத்தி நீங்க பேசுறது இல்லை. எதையுமே என் தம்பி உங்களை சந்திச்சு பேச மாட்டாப்ல, உங்களை சந்திக்க மாட்டாங்களா. நீங்க அவரை பத்தியே பேசிட்டு இருப்பீங்க. இது ஒரு கொடுமை தானே. நீங்க செய்யறது மட்டும் பெரிய அறமா சார்ந்த செய்யலாம். இன்னைக்கு இவ்வளவு நேரம் உட்கார வச்சு என்ன கேள்வி கேட்டுருக்கிறீங்க. அன்னைக்கு மொழி போர் இருக்கு, நான் வணக்கம் செலுத்த போறேன்னு, அதை விட உங்களுக்கு வேற ஏதோ முக்கியம். என் தம்பி உதயநிதி பிறந்த நாளை கொண்டாடுறாங்கன்னு எல்லாரும் அங்கே போயிட்டீங்க. அப்ப நான் கூட நினைச்சேன் இனிமே இவங்களை சந்திக்கவே கூடாதுடான்ட்டு. சரி இந்த வருங்க ரசிக்காங்க. அவன் தம்பியை நின்று சரி போ சந்திப்போம் அப்படின்னு அந்த கோபம் அப்படியே குறைஞ்சிருது. அது என்ன பண்ணுது? இது ஒளி வாங்கி தான். இது துப்பாக்கி இல்லை. இதுக்கு பயந்துகிட்டு சந்திக்காம இருக்க வேண்டிய